திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பகுதியில் அன்றைய நாட்களில் விவசாயிகள் தங்களது விளைபொருட்கள் மற்றும் தாம் வளர்த்து வந்த கால்நடைகளையும் காட்டுப்பகுதியில் வேடர்கள் தாங்கள் வேட்டையாடிய விலங்குகள், பறவைகள் மற்றும் தோல் பொருட்களை இங்கே சந்தைப்படுத்தியதால் வேடர் சந்தையூர் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி வேடச்சந்தூர் என்றானது. ராமகிரி கல்யாண நரசிங்க பெருமாள் கோயில், மாரம்பாடி அந்தோணியார் சர்ச், வேடச்சந்தூர் மத்தியில் மசூதி என பலதரப்பட்ட மக்களையும் விவசாயத்தை முதன்மை தொழிலாக கொண்டு வாழும் மக்களை தன்னகத்தே கொண்ட பகுதி வேடச்சந்தூர். நமது தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைத்தவுடன் முதலில் ஒப்புதல் அளித்தது நம் வேடச்சந்தூர் மக்கள் மற்றும் விவசாய சங்கங்களின் நீண்ட நாள் கோரிக்கையான உழவர் சந்தைக்கே. திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தின் பல வறண்ட பகுதிகளுக்கு 1973ஆம் ஆண்டு அப்போதைய தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் அழகாபுரி கிராமத்தில் குடகனாறு அணை கட்டப்பட்டது. 1977இல் ஏற்பட்ட வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் உடைந்த கரைகளை புனரமைத்து கூடுதலாக 10 மதகுகள் கொண்ட பக்கவாட்டு அணையை அமைத்துக் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தொடர்ந்து இந்த அணையின் பாசன வாய்க்கால்களில் தண்ணீரை பயன்படுத்தும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அணையின் வலதுபுற வாய்க்காலில் வெளியேறும் தண்ணீரின் அளவை 200 கன அடியாக உயர்த்துவதற்கும் 54 கிலோமீட்டர் தூரமுள்ள வாய்க்காலின் கரைகளை பலப்படுத்தவும் பழுதடைந்த ஷட்டர்கள் அனைத்தையும் மாற்றுவதற்கென ரூபாய் 80 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அணையின் முழு கொள்ளளவு உயரமான 27 அடி தண்ணீர் தேக்கப்பட்டு விவசாயிகள் பொதுமக்கள் பயன்பெறவும் கிணறுகள் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கு வழிவகை செய்தது நம் தமிழக அரசு. கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் ரூபாய் 21 கோடியில் வரட்டாற்றின் குறுக்கே மல்வார்பட்டி தடுப்பணை, சந்தானவர்தினி ஆற்றின் குறுக்கே குளத்தூர் தடுப்பணை போன்ற 5 புதிய தடுப்பணைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். பல வருடங்களாக ஆற்றை கடக்க 5 கிலோமீட்டருக்கும் மேல் நடந்து கொண்டிருந்த மக்களுக்கு திருக்கூரணம் மற்றும் நரசிங்கபுரத்தை இணைக்க 7.85 கோடி ரூபாய் செலவில் திருக்கூரணம் பாலம், 91 லட்சம் ரூபாய் செலவில் வடமதுரை ராமநாதபுரம் பாலம், சிங்கிலிக்காம்பட்டி மற்றும் பள்ளப்பட்டி இடையே இணைப்பு பாலமானது 6.30 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது. காப்பிலியபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களும் பயன்பெறும் வகையில் 4 கிலோமீட்டருக்கு தார் சாலை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் நல்லமனார் கோட்டை தொடங்கி வேடச்சந்தூர் தொகுதி எல்லையான செல்லமந்தாடி வரை 36 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள குளத்தூர் 4 வழிச்சாலைகளால் பணிக்கு செல்லும் ஆண்கள், பெண்கள் மற்றும் கல்வி கற்க செல்லும் மாணவர்கள் என அனைவரும் எளிதாக தம் இலக்கை அடைய வழிவகை செய்திருக்கிறது நம் தமிழ்நாடு அரசு. கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு என்பதை உணர்த்த நாட்டிற்கே முன்னோடி திட்டமாக விளங்கும் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி இந்திய அரசியல் அரங்கில் இமயமென உயர்ந்து நிற்கும் நம் தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் நடப்பு ஆண்டிற்கு நமது வேடச்சந்தூர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி புதிய வகுப்பறை கட்டிட பணிகளுக்கு ரூபாய் 7.65 கோடி, குஜிலியம்பாறையில் ரூபாய் 9.5 கோடியில் அரசினர் தொழிற்பயிற்சி மையம் அமைத்துக் கொடுத்தது நம் திராவிட மாடல் அரசு. மக்களோடு இருக்கும் நம் தமிழக முதல்வரின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலமாக வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியில் 60 பகுதி நேர மற்றும் முழு நேர ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு நியாய விலை பொருட்கள் வழங்கப்படுகிறது. மேலும் நமது தொகுதியில் 13,000 புதிய குடும்ப அட்டைகளும் வழங்கப்பட்டுள்ளது ஒரு பெரும் சாதனை. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது விளையாட்டுத்துறையின் பொற்காலம் என்று போற்றப்படும் வகையில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் எரியோடு அரசு மேல்நிலை பள்ளிக்கு விளையாட்டு அரங்கம் அமைக்கவும், 400 மீட்டர் தடகள ஓடுகளம், கையுந்து பந்து மைதானம், கோகோ மைதானம், கூடைப்பந்து மைதானம், கபடி மைதானம் மற்றும் பார்வையாளர்கள் அமரும் இடம் அமைப்பதற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இவை அனைத்திற்கும் மேல் முத்தாய்ப்பாக காவேரி கூட்டு நீர் திட்டத்தின் மூலமாக புதிய தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டிகள், பைப்லைன்கள் அமைத்தல் மற்றும் மேல்நிலை தொட்டிகள் அமைக்க 133 கோடி நிதி ஒதுக்கி நம் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறது நம் தமிழ்நாடு அரசு. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாவட்டத்தைச் சேர்ந்த மாண்புமிகு ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் ஐ. பெரியசாமி அவர்களும், அதேபோல உணவு மற்றும் உணவு வழங்கல் துறையினுடைய அமைச்சர் அரசு சக்கரபாணி அவர்களும், அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற திரு ஐ.பி. செந்தில்குமார் அவர்களும் என்னுடைய வேடச்சந்தூர் தொகுதியினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும்
அவர்கள் உறுதுணையாக இருந்து எனக்கு உதவி செய்து வருகின்றார்கள். 102.65 கோடி மதிப்பிலான திட்டங்களை இன்று துவங்கி வைக்கவும் மற்றும் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் வருகை இருந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு அரசினுடைய துணை முதலமைச்சர் உயர்திரு மரியாதைக்குரிய திருமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மனமகிழ்கின்றோம். கடந்த 4.5 ஆண்டுகளில் நாடு போற்றும் நல்லாட்சியை வழங்கி வரும் நம் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உயர்திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் பொற்கால ஆட்சி தொடர்ந்திட என்றும் நம் தலைவர் வழி நடப்போம்.